நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிஃபன் ரெடி ஆயிடுச்சுக்கா. குமுதா எடுத்து வச்சிட்டு இருக்கா. அம்மா, காய்கறி வாங்க நான் மார்க்கெட்டுக்கு போறேன். ஸ்வீட் ஏதாவது வாங்கணும்னா சொல்லுங்க. என்ன பண்றது, வீட்ல தான் எதுவுமே செய்யல. என்ன வேணும்னு நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல எல்லாரும் வந்து டிஃபன் சாப்பிடட்டும். சரிங்கம்மா, நான் போய் எடுத்து வைக்கிறேன். கவேரி, நான் போய் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறேன். ஏன் வீட்ல ஸ்வீட்ஸ் எதுவும் பண்ணல? பண்டிகைக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணல? வாங்கிட்டு வந்த பொருள்லாம் இங்கேயே இருக்கு. அது நான் எடுத்து வைக்க சொல்றேங்க. ஹோலி பண்டிகை தகனம் பண்றதுக்கு கட்டை வாங்கிட்டு வர சொன்னியா இல்லையா? எனக்கு தெரியலங்கய்யா, யாருக்கு என்ன தேவைன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குது இங்க? ஹோலி பண்டிகை ஏற்பாடுலாம் ஏன் பண்ணல? உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. எதுக்குங்க ஹோலி பண்டிகை எல்லாம்? சாந்தி மனசளவுல எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? ஹோலி பண்டிகைன்னா கார்த்திக்கும் பசங்களும் கொண்டாடுவாங்க. இது வரைக்கும் கார்த்திக் இல்லாம ஹோலி பண்டிகையை கொண்டாடி இருக்கோமா? ஆனா இந்த வருஷம் கார்த்திக்கும் அர்ச்சனாவும் இல்லாம நம்ம கார்த்திகையும் அர்ச்சனாவையும். நீங்க வீட்ல ஸ்வீட் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. வேற எந்த ஏற்பாடு பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி ஹோலி பூஜை இருக்கு, அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பூஜைக்கு வர்றவங்க வரட்டும், வராதவங்கள விடுங்க. மாணிக்கம், கட்டையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்கம்மா, நான் உடனே வாங்கிட்டு வர சொல்றேன். சீக்கிரமா எல்லாரும் வேலையை முடிங்க. கலர் பொடிலாம் எங்க எடுத்துட்டு போற? இதுவாமா, இது நல்ல தண்ணில கலந்து அப்புறம் பலூன்ல ஊத்த போறோம். அது வச்சு விளையாடலாம். என்னது? இத நான் இங்கே வச்சிரவா? இல்ல வேண்டாங்க, தண்ணி இங்க வைக்காதீங்க. பாட்டி, நாங்க வெளிய போறோம். ஏதாவது வேலை இருந்தா எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பா உன்னை கூப்பிடுறேன். நீங்க வாங்க, பலூன்ல கலர் தண்ணி ஊத்தி கலக்கலாம். விளையாடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அர்ச்சனாவோட மாமியார் வீட்ல ஹோலி பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அம்மா, கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. சரி மாணிக்கம், நெய் தனியா எடுத்து வைங்க. சரி, நான் போய் நெய் எடுத்து வச்சிடுறேன். அம்மா, இந்த வருஷம் ஹோலி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமாமா, எல்லாருமே வருவாங்க. எப்பவும் போல கொண்டாட போறோம். ஏன் ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? அது நிக்கில் வீட்ல இருந்து வருவாங்களா? ஆமா லக்ஷ்மி, கண்டிப்பா அவங்களையும் நம்ம கூப்பிடணும்ல. பாலா, இந்த கட்டை எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு இங்க ஒரு கயிறு கட்டுங்க. குழந்தை துணியை காய போடணும். இத கொண்டு போய் நான் வெளியே வைக்க போறேன். இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல குழந்தையோட வேலையை தான் பார்க்கணும். கயிறு இங்க வச்சிருக்கேன் பாருங்க. இருங்க இருங்க, முதல்ல போய் கையை கழுவிட்டு வாங்க. அழுக்கான கையால இது தொடாதீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன், அப்புறமா இந்த வேலையை பண்றேன்னு. அதை கேட்காம உடனே பண்ணணும்னா எப்படி? கொஞ்சம் சீக்கிரமா கட்டுங்க. இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருந்து பெரிய பாத்திரத்தை எடுத்து கழுவி வைங்க. மேடம்,
பாத்திரம் கழுவுறது ஏன் வேலை இல்ல, அது உங்க வேலை. சூர்யான் எனக்கு வேலை கொடுத்திருக்காரு, முதல்ல நான் அதை தான் செய்வேன். இங்க பாருங்க, ஹோலி அன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க. என்னால இதெல்லாம் தனியா பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். இந்த கயிறை கட்டின உடனே இந்த துணியை காய போட்டுருங்க. அட, என்னங்க நீங்க எதுக்காக தேவையில்லாம இவளுக்கு போய் உதவி பண்றீங்க? பாத்தீங்களா அதிகாரம் பண்ணிட்டு எப்படி போறான்னு? எப்ப பார்த்தாலும் எனக்கு இவ ஏதோ ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா, ஆனா இவ மட்டும் எந்த வேலையும் செய்யறது இல்ல. இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பெரியம்மா கிட்ட போய் சொல்றதா நல்லது. நீ சொல்றதும் சரிதான். ஓகே குப்தா சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். அர்ச்சனா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா கார்த்திக், அர்ச்சனா என்னாச்சு? ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. நாம பண்ணணும்னு நினைக்கிறது சரிதானா? இது தவிர வேற வழியே இல்லையா? இத பண்றதை தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல அர்ச்சனா. இப்படி பண்ணதா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஆனா அர்ச்சனா, மாப்பிள்ள வேற ஏதாவது ஒரு பிளான் போட்டிருக்கலாமே. ஹோலி பண்டிகை அன்னைக்கு எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி பண்றீங்க? இங்க பாரு, நீங்க எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. சரி, நான் வச்சிடுறேன். பெரியம்மா, அந்த சவிதா கிட்ட சொல்லி புரிய வைங்க. எங்க 2 பேரையும் அவ செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து சொல்லி வேலை வாங்குறா. அம்மா, நாங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தோம்னா, அந்த சவிதா எப்பவும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆமாமா, அப்புறம் பாலா கிட்ட எப்படி பேசுறா தெரியுமா? அவ என்னமோ முதலாளி மாதிரி அதிகாரம் பண்றாமா. எங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா இனிமே நான் எதுவும் சொல்லல. உங்களை நான் கையதான் கழுவு சொன்னேன். அதுவும் ஏன்னு தெரியுமா? அது பச்சை குழந்தையோட துணி இல்லையா? ஆனா நீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஹோலி பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதனால வேலையை சேர்ந்து செய்யலாம்னு சொன்னேன். உங்களுக்கு உதவி பண்ண இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என்னதான் ஆச்சு உங்க 2 பேருக்கும்? சவிதா சொல்றதெல்லாம் சரிதானே? பச்சை குழந்தைக்காக வேலை செய்யறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் நல்லா கிளீனா வச்சுக்கணும். அது கூட தெரியாதா உங்களுக்கு? ஆனா அம்மா, அந்த சவிதா என்ன சொன்னா? ஹோலி பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொன்னா. அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க 2 பேராலையும் வேலை செய்ய முடியும்னா செய்யுங்க, முடியலன்னா விட்டுடுங்க. ஆனா இப்படி அடிக்கடி புகார் சொல்றதுக்காக மட்டும் வராதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் சரியா இருக்குல்ல? சித்தப்பா இன்னும் டைட் பண்ணவா? போதும். வா வந்தனா. அம்மா, நம்ம ராஜகுமாரி எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா. தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. வேணாம் சூர்யா. சூர்யா, இப்ப அவளை வெளியில கூட்டிட்டு வரக்கூடாது. ஏன்? இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் நம்ம வீடு முழுக்க அவ ஓடி ஓடி விளையாடிட்டு இருப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அர்ச்சனாவும் அந்த மாதிரி சின்ன பிள்ளையில எப்படி விளையாடுவா. எல்லாரும் வாங்க, ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம வீட்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு. வாப்பா விஸ்வநாதா, ராதிகா நீயும் வாமா. சரி வாமா. எல்லாம் ஏற்பாடு முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. சரி, பூஜையை ஆரம்பிக்கலாம்.
பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல? ஆமா. ஏம்மா சாந்தி, நாம தான் அவங்கள கூப்பிடலையே, அவங்க எப்படி வருவாங்க? குமுதா, குடு. இந்தாங்க பெரியய்யா. அம்மா, அண்ணா வந்துட்டாரு. இந்தாங்க தம்பி. துர்க்கை அம்மனுக்கு ஜெய். பெரியப்பா ஒரு நிமிஷம். அம்மா, அது வந்து உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து நாளைக்கு நானும் அர்ச்சனாவும் வெளியூர் போயிட்டு வரலான் இருக்கோம். அண்ணா, நாளைக்கு ஹோலி பண்டிகை ஆச்சு. நாளைக்கு எப்படி நீங்க போவீங்க? ஆமா கார்த்திக், நாளைக்கு நீங்க 2 பேரும் எங்களோட என்ஜாய் பண்ணணும்ல. காவேரி, இந்த இடத்துல ஒரே குளிரா இருக்கு. நான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னங்க, கார்த்திக் அப்புறம் அர்ச்சனா நாளைக்கு 2 பேரும் வெளியூர் போறாங்களா?
இந்த சமயத்துல அவங்க எப்படிங்க போலாம்? நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? எனக்கு காது செவிடு கிடையாது, நல்லாவே கேக்குது. சொல்லு. மாமா, அது ஹோலி பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் இல்லையா? அப்பா, நீங்க அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க இல்லைன்னா பண்டிகையில எந்த சந்தோஷமும் இருக்காதுண்ணா. ப்ளீஸ் பெரியப்பா. அவங்க 2 பேரையும் வெளியூருக்கு நானா போக சொன்னேன்? அவங்களா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, தாராளமா போட்டோம். அவங்க இஷ்டப்படி அவங்க இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. வழக்கம் போல இந்த வீட்ல எப்படி ஹோலி கொண்டாடுவோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டாடி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாருமே வரணும். இது நம்ம குடும்பத்தோட வழக்கம், அதை நாம மாத்தக்கூடாது. சம்பிரதாயப்படி பண்டிகையை கொண்டாடி ஆகணும். போங்க, போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. நானும் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணணும். போங்க. ஹலோ, நான் தனசேகர் பேசுறேங்க. நல்லா இருக்கேன். அப்படிங்களா? சரி சரி. போன வருஷம் நீங்க வரல, இந்த வருஷம் கண்டிப்பா வரணும். குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துருவீங்கல்ல? சரி, நான் வச்சிடறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாந்தி, தயவு செஞ்சு ப்ளீஸ். எனக்கு எதுவும் கேட்க இஷ்டம் இல்லைங்க. என் பையன் கார்த்திக் ஹோலி பண்டிகை அன்னைக்கு போறேங்கிறான். அதுக்கு கூட நீங்க ஒண்ணும் சொல்லல. யாருமே அவனை போக வேண்டாம்னு சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்திருக்கா? என் பையன் கார்த்திக் இல்லாம எந்த பண்டிகையாவது நான் கொண்டாடி இருக்கேனா? சாந்தி, அவங்க 2 பேருமா தானே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஏன் முடியாது? நம்ம பசங்கங்க, நம்ம தான் வேண்டான்னு சொல்லணும். ஹோலி பண்டிகை அன்னைக்கு போறேங்கிறாங்க, யாரும் அவங்கள தடுக்கல. ஹோலி பண்டிகை அன்னைக்கு அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போறோம். பண்டிகை நாள்னு வந்தாலே எல்லாரும் எங்க இருந்தாலும் சரி குடும்பத்தோட அதை கொண்டாடணும்னு வருவாங்க. ஆனா நம்ம நிலைமை பாருங்க, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போறோம். எனக்கும் இது சுத்தமா பிடிக்கல அர்ச்சனா. ஆனா இதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை.